உறவுகளுக்கு வணக்கம். பெங்களூரில் இன்றைக்கி வந்து இளையராஜாவுடைய இந்த லைவ் கான்சர்ட் வந்து நீங்கள் நடந்துருக்கு. இளையராஜாவுடைய அந்த இசை ராஜாங்கத்தை பார்க்கறதுக்கு வந்து ஏராளமான மக்கள் பெங்களூரை சேர்ந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து பார்க்க வந்துருக்காங்க. அதில் வந்து பப்ளிக் கிட்ட இந்த இசை நிகழ்ச்சி குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வாங்க போவோம். ஆனந்தம் ஆனந்தம் சூப்பர் மேடம், சூப்பர். வானந்தோ சொல் சொல் மணி பெண்களுக்கு நெஞ்சம் வர நெஞ்சம் இல்லை அன்பே சூப்பர்ண்ணா, சூப்பர். மலேஸ்வரம் வருங்களா? என்ன நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க, இளையராஜா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ಖುಷಿ ಸರ್, ನಿಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿ ಕರೆಸಿರೋದಕ್ಕೆ ನಾವಿಲ್ಲಿ ಬಂದರೆ ತುಂಬ ಖುಷಿ. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಕೊಂಡು ನಿಮ್ಮ ಕಾಲಕ್ಕೆ ಬಿದ್ದು ಆಶೀರ್ವಾದ ತಗೊಂಡು ಹೋಗೋಣ ಅಂತ ಬಂದಿದ್ದೀನಿ ನಾನು. மேடம் வணக்கம். பெங்களூர்ல எங்க வந்திருக்கீங்க மேடம்? மலேஸ்வரம் வருங்களா? நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க, இளையராஜா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அப்படிங்களா? உங்களுக்கு இளையராஜா பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு மேடம்? உங்களுக்கு மௌனராகம். உங்களுக்கு எனக்கு வழி நெடுக காத்து மல்லி கண் பார்த்து கிடைக்கல. மேடம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நிறைய மியூசிக் டாக்டர் வந்துக்கிறாங்க, புது புதிய இசைகளை வந்து போட்டுக்கிறாங்க. இன்னமும் பழைய இசையிலே வந்து தேங்கி இருக்கீங்க. ஏன் இளையராஜா உங்களுக்கு பிடிக்குது? நெஞ்ச தொட்டவர் சார், நெஞ்ச தொட்டவர். கேட்டாரு இல்ல இப்ப நிறைய பாடல் வருது இல்லையா தமிழ்ல? வருது. ஆனா அந்த பாடல்லாம் கேட்காம ஓகே வேற இது வேற எமோஷனல் மியூசிக் என்ன புதுசு வந்தாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இல்ல அப்ப இருந்த எமோஷன் இப்ப இல்லங்கறீங்க. எந்த எமோஷனுக்கு வேணாலும் அவரோட பாட்டு இருக்கு. ஓகே சரி, உங்க வாழ்க்கையில வந்து இளையராஜா பாடல் ஏதாவது டச் பண்ண ஒரு பாடல் என்ன சொல்ல முடியுமா? நிறைய இருக்கு சார். சொல்லுங்க மேடம். நாயகன்ல யார் அடிச்சாரோ? நாயகன்ல இருந்து யார் அடிச்சாரோ? எப்படி உங்க வாழ்க்கையில அந்த பாட்டுல டச் பண்ணி சொல்லுங்க சார். ரொம்ப பர்சனல் ஏதோ ஒரு எமோஷனல் பார்ட் ஸ்ட்ரைக் பண்ணும். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி? எனக்கு வந்து தளபதி சாங். எனக்கு வந்து சின்ன தாயவள் எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்குமா இருந்தது. ஓகே, அம்மா சென்டிமெண்ட்னால உங்களுக்கு பாட்டு. அப்புறம் அம்மா என்ற எழுத்தாளர். உங்களுக்கு அந்த மாதிரி அரிதா ரத்த பூசி கொள்ள ஆசை. ஓ
அவதாரில் ஓகே அவதார் மேடம் உங்களுக்கு இல்லை பர்சனலாக எனக்கு இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்குன்றது இளையராஜா பாட்டில் எந்த பாட்டு பிடிக்கும்? எல்லாம் ஒரு பாட்டு பாடிடுவீங்களா எல்லாரும்? பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டு வார்த்தை முட்டுது ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுத சடிதமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதான் மெயின் அந்த இளையராஜாவுடைய பாடலே இந்த சிக்னேச்சர் தான் ரொம்ப முக்கியம். மதன் அண்ணா வந்து ஒரு இசைக்குழு வச்சு பெங்களூர் நடத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இளையராஜா குறித்து வந்து பெரிய ஒரு ஆய்வு பண்ணி ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. கன்னடாவில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 படத்துக்கு மேலே வந்து இளையராஜா வந்து இசையமைச்சிருக்காரு. அது குறித்து நம்ம மிகப்பெரிய தகவலெல்லாம் வந்து ஒரு புத்தகமாக தொகுத்துருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம பேசுகிறோம். அண்ணா வணக்கண்ணா. இசை நிகழ்ச்சி குறித்து வந்து கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ಇಲ್ಲಿ ನಾವು ಬೆಂಗಳೂರು ಚಾಮರಾಜಪೇಟೆಯಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ. ಅದು ಬೆಂಗಳೂರು ಇಳಯರಾಜಾ ವಿಂಗ್ಸ್ ಅನ್ನೋ ಒಂದು ಗುಂಪನ್ನು ನಾವಿಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಇಡೀ ಕರ್ನಾಟಕದಲ್ಲೇ ಸಂಗೀತಜ್ಞಾನಿ ಇಳಯರಾಜಾ ಅವರಿಗೆ ಒಂದು ಗುಂಪಿದೆ ಅಂದರೆ ಇದು ಒಂದೇ ಅಂತ ನನ್ನ ಅನಿಸಿಕೆ. இந்த கன்னட படங்களில் இசையமைச்சிருக்காருல்ல, அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டான பாடலாம் நீங்கள் நினைப்பீங்க? ಇಲ್ಲ ಇಳಯರಾಜಾ ಸರ್ ಮಾತ್ರ ಬೆಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಬರಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಅದು ಒಂದು ಚಿನ್ನ. ನೀವು ಎಷ್ಟು ವರ್ಷ ನೀವು ಹಳೇದಾಗ್ತಾ ಆಗ್ತಾ ಅದರ ಒಂದು ಸೊಬಗು ಒಂದು ಆ ಶೈನಿಂಗ್ ಅನ್ನೋದು ಅದು ಮಾತ್ರ ಅದು ಕಮ್ಮಿ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. ಅದು ಮಾತ್ರ ಬ್ರೈಟ್ ಆಗ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. ಅದಕ್ಕೇನೆ ಈಗ ಇದು 4ನೇ ತಲೆಮಾರಿ ಇದ್ರೂ ನಮ್ಮ ಮಕ್ಕಳವರೆಗೂ ಇಳಯರಾಜಾ ಒಂದು ಸಾಂಗ್ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ, ಅಷ್ಟು ನಮಗೂ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ. ஆனால் கன்னட இண்டஸ்ட்ரியிலே வந்து இளையராஜா வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிற ஒரு நடிகர் இயக்குனர் அப்படின்னா யார் சொல்லுங்க? ಅದು ಶಂಕರ್ ನಾಗ್ ಅನ್ನೋರು. ಅದು ಸುಮಾರು ಒಂದು 9 ಸಿನಿಮಾ ಅವ್ರಿಗಾಗಿನೇ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಇದ್ದಿದ್ರೆ ಸುಮಾರು ಒಂದು 50 ಸಿನಿಮಾ ಕೂಡ ಮಾಡಿರ್ಬೋದು. ಇಳಯರಾಜಾ ಅವ್ರನ್ನ ಬಹಳ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಂಡಿದ್ದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಬಹಳ ಅವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದಂತ ಸಂಗೀತ ನಿರ್ದೇಶಕ ಯಾರಂದ್ರೆ ಶಂಕರ್ ನಾಗ್ ಅವರಿಗೆ, ದಿವಂಗತ ಶಂಕರ್ ನಾಗ್ ಅವರಿಗೆ ಇಳಯರಾಜಾ அண்ணவர் ಹೇಳಿದ್ರು. ಈಗ கிட்டத்தட்ட வந்து கன்னடாவில் வந்து ஒரு 40 படம் பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு. ஆனால் இளையராஜாவை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு 40 படம்ன்றது குறைவான படம் தானே, இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணலை? ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣ ಇದೆ. ಇದು ಬಂದು ಅಟ್ ಎ ಟೈಮು ಇಳಯರಾಜಾನವರು 80s 90s ಅಲ್ಲಿ ಅಟ್ ಎ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಸೌತ್ ಇಂಡಿಯಾ ಫುಲ್ ಬಿಸಿ. ಅದು ಮಲ್ಟಿ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬರೇ ಸಂಗೀತ ನಿರ್ದೇಶಕ ಅಂದ್ರೆ ಇಳಯರಾಜಾ ಅವರೇ. ಇಡೀ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ತಮಿಳುನಾಡು, ಕೇರಳ, ಆಂಧ್ರಕ್ಕೆ ಹೋದ್ರು ಅವರೇ. ನಾವು ಆಂಧ್ರದವರು, ಇವರು ನಮ್ಮ ಕೇರಳದವರು, ನಮ್ಮ ತಮಿಳುನಾಡವರನ್ನು 4 ಜನನು ಕೊಂಡಾಡುವಂತ ಒಬ್ಬ ಏಕೈಕ ಒಂದು ಸಂಗೀತ ನಿರ್ದೇಶಕರಂದ್ರೆ ಇಳಯರಾಜಾ ಒಬ್ಬರೇ. ಅದರಿಂದ ಅವರು ತುಂಬಾ ಬಿಸಿ ಇದ್ರು. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரே டைம்ல வந்து அவர் எல்லா பாஷையும் வந்து ரொம்ப பிஸியா இருந்தாரு. அதே போல சவுத் இந்தியாவிலே அந்த மாதிரி விஷயம் போல வேற யாரும் இல்லைன்றீங்க. ஓகே அந்த விஷயத்தை ஏற்றுக்கணும் நம்ம. நிறைய புதிய சவுண்டு, புதிய இசைகள் நிறைய வந்துட்டு இருக்கு இப்போ. ஆனால் மறுபடியும் வந்து இளையராஜா கிட்டே பழைய இசைக்கே நம்ம ஏன் போகணும்? புதிய இசைகள் நம்ம வரவேற்கணும் இல்லையா? ಎಲ್ಲ ಬಂದು ಇದು ಒಳ್ಳೆ ಪಾಯಿಂಟ್ ಕೇಳಿರೋದು. ಎಲ್ಲ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಈಗ ಬಂದಿರೋರೆಲ್ಲ ಈಗ ಲೇಟೆಸ್ಟ್ ಸಂಗೀತ ನಿರ್ದೇಶಕ ಯಾರೇ ಇರಲಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ತಿಳ್ಕೊಂಡಿರೋದು ಅವರು ಹೊಸ ಸಂಗೀತನ ತಗೊಂಡ್ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ. ಖಂಡಿತ ಇಲ್ಲ, ಹೊಸ ಸಂಗೀತನ ಯಾರು ಈಗ ತರಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಹೊಸ ಸೌಂಡ್ನ ತಂದಿದ್ದಾರೆ. ಸಂಗೀತದಲ್ಲಿ ಒಂದು ಸೌಂಡ್ ಕ್ವಾಲಿಟಿ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ, ಅದು ಹಾಗಾಗಿದೆ. ಆದರೆ ಸಂಗೀತ ಬಂದು ಹಳೇದೆ. ಇಳಯರಾಜಾ ಯಾಕೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಬಯಸ್ತಾರಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಸೋಲ್ ಇದೆ. ಏನಂದ್ರೆ ಒಂದು ತಾಯಿ ಎದೆ ಹಾಲು ಹೆಂಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಷ್ಟು ಪೌಷ್ಟಿಕ, ಅಷ್ಟೊಂದು ಎನರ್ಜಿ ಕೊಡುತ್ತೆ, ಅದನ್ನ ಯಾರು ನೆಗ್ಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ, ಇನ್ನೂ ತಾಯಿ ಹಾಲನ್ನ ಯಾರು ನೆಗ್ಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದವರೇ ಇಲ್ಲ. ಅದರಿಂದ ಯಾರೇ ಹೊಸಬ್ರು ಬಂದ್ರು ಒಂದು ಸಂಗೀತನ ಅವ್ರು ಯಾರು ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿಲ್ಲ. ಅದಕ್ಕೇನೆ ಬಂದು ಇನ್ನೂ ಹಳೆಯ ಇದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆனால் ஒரு பர்டிகுலர் பாட்டு அப்படின்னா நீங்கள் கன்னடாவில் வந்து ஒரு பெஸ்ட் பாட்டை ஏதாவது சொல்லுங்க. இளையராஜா மியூசிக்ல ಬೆಸ್ಟ್ ಸಾಂಗ್ ಅಂತ ಇಳಯರಾಜಾಗೆ ಹೇಳಂಗೆ ಇಲ್ಲ. ಒಂದು ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಭಾರತದ ನಾವು ಇದು ರಾಷ್ಟ್ರೀಯ ಗೀತೆ ಹೆಂಗಿದೆ ಜನಗಣಮನ, ಆ ಥರ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದ ರಾಷ್ಟ್ರೀಯ ಗೀತೆ ಅಂದ್ರೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಾಂಗ್ನ ಕೇಳದೆ ಇರೋರು ಯಾರು ಇಲ್ಲ. ಯಾವುದೇ ಭಾಷೆಯವರು ಕೇಳದೆ ಇರೋರು ಇಲ್ಲ. ஓகே. ಅದು ஆனால் அந்த பாட்டு பாட முடியுமா? ಅದು சூப்பர்ண்ணா. ಚಾಮರಾಜಪೇಟೆ. ಇದು ಸೌರ ವ್ಯೂಹ ಪ್ಲಾನೆಟ್ ಹೆಂಗಿದೆ
ಆ ತರ ಒಂದು ಇಳೆಯ ಒಂದು ಸೌರಿ ವಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಸೂರ್ಯ ಇದ್ದ ಹಾಗೆ ಅವರ ಗುರುಗಳಾದ ಬನ್ನಿ ಅವರ ಗುರುಗಳಾದ ಜಿ ಕೆ ವೆಂಕಟೇಶ್ ಅವರು ಪ್ರಿಂಟ್ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಡಲ್ ಆಗಿದೆ, ಕ್ಷಮಿಸಬೇಕು. ಜಿ ಕೆ ವೆಂಕಟೇಶ್ ಅವರು ದಿವಂಗತ ಜಿ ಕೆ ವೆಂಕಟೇಶ್ ಅವರು ಅಣ್ಣ ಅವರು ಡಾಕ್ಟರ್ ರಾಜ್ಕುಮಾರ್ ರಾಜೇಶ್ವರಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾದ ಸಂಗೀತ ನಮ್ಮ ದಿವಂಗತ ಶಂಕರ್ ದಿವಂಗತ ವಿಷ್ಣುವರ್ಧನ್ ಅವರು, ದಿವಂಗತ ನಮ್ಮ ಅಂಬಿ ಅಣ್ಣ ಅವರು, ದಿವಂಗತ ನಮ್ಮ ಹೆಚ್ಚಿನ ನಾಯಕರಾದ ಪುನೀತ್ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರು, ಇವರೆಲ್ಲೂ ಈಗ ದಿವಂಗತ ಇವರೆಲ್ಲ ಬಂದು ರಾಜಾ ಸರ್ ಸಂಗೀತನ ಆಲಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅಂತ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ. ಇದು ಬೆಂಗಳೂರು ಇಳೆಯರಾಜ ವಿಂಗ್ಸ್ ಚಾಮರಾಜಪೇಟೆಯಿಂದ ಸೂಪರ್ ನಮ್ಮ ಒಂದು ಕೊಡುಗೆ. ಆದಷ್ಟು ಬೇಗ ಈ ಥರ ಇವೆಂಟು ನಮ್ಮ ಇದು ಬೆಂಗಳೂರು ಇಳೆಯರಾಜ ವಿಂಗ್ಸ್ನ ಪರವಾಗಿ ನಾವು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿ ಅದಕ್ಕೆ ನಾವು ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದೀವಿ, ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಅದಾಗುತ್ತೆ. ಸೂಪರ್. ಕೂಗುದಮ್ಮ ಆನಂದಂ ஆனந்தம் ஆனந்தம் ஆரம்பம் கூத்தாடும் தேன்மொட்டு சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. இளையராஜாவுடைய இசையில் வந்து உங்களுக்கு எந்த இசை பிடிக்கும்? நீங்கள் இளையராஜா வந்து எப்படி பார்க்குறீங்க? ನೋಡಿ, ನಾವು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡತಕ್ಕಂಥ ನಿವಾಸಿಗಳು. ಇವತ್ತು ಡಾಕ್ಟರ್ ಇಳೆಯರಾಜ ಪದ್ಮವಿಭೂಷಣ್ ಅವರು ಈ ನಗರಕ್ಕೆ ಗ್ರೇಟರ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಗೆ ಬರ್ತಾ ಇರೋದು ಫಸ್ಟು ಮೊದಲನೇದಾಗಿ ಸ್ವಾಗತವನ್ನು ಕೋರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಾವು ಸುಮಾರು 40 ವರ್ಷಗಳಿಂದ ಇಳೆಯರಾಜರವರ ಅಭಿಮಾನಿಯಾಗಿ ನಾವು ಎಲ್ಲ ಕಡೆ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೋ ಆ ಕಡೆ ಎಲ್ಲ ನಾವು ಪ್ರೋಗ್ರಾಮಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಸಕ್ಸಸ್ ಆಗಿ ನಾವು ಕಾರಣಕರ್ತರಾಗಿರ್ತೇವೆ. ಈ ದಿನ ಬರ್ತಾ ಇರೋದು ನಮಗೆಲ್ಲ ಎಷ್ಟು ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂದರೆ, ಇವತ್ತು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿನಲ್ಲಿ 2ನೇ ಸಲ ಬರ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ ಅವರು ಬನ್ನಿ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ 2ನೇ ಸಲ ಬರ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ ನಮಗೆಲ್ಲ ತುಂಬ ಖುಷಿಯಾಗಿದೆ. ಇವತ್ತು ಜನಗಳೆಲ್ಲ ಫ್ಯಾಮಿಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ತುಂಬ ಸಂತೋಷ ಆಗಿದೆ ನಮಗೆ. ಅವರ ಇವತ್ತು ದರ್ಶನ ಬಂದು ಇವತ್ತು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಗೆ ಒಂಥರ ಕೂಲಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಕನ್ನಡ ஒரு போட்ட மியூசிக்லேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுனா ஒரு பாட்டை சொல்லுங்கண்ணா. ಸುಮಾರು ಗೀತೆಗಳು ಹೇಳ್ಬೋದು. ಸುಮಾರು 40-45 ಫಿಲಮ್ಗಳಿಗೆ ಮೂವೀಸ್ಗಳಿಗೆ ಅವರು ಸಂಗೀತ ಸಂಯೋಜನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ನಾವು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಅಣ್ಣವರ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರ ಜೀವ ಹೂವಾಗಿದೆ ಅಂತ ಅದು ತುಂಬ ಫೇಮಸ್ ಹಾಡು. ಇವತ್ತಿಗೂ ಅದು ಎವರ್ಗ್ರೀನ್ ಥರ ಆ ಸಾಂಗ್ ಇದೆ. ಅದನ್ನು ನೀವು ಕೇಳಿ ನೋಡಿ ಒಂದ್ಸಲ, ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಒಂದ್ಸಲ ಕೇಳಿ. நாங்கள் இளையராஜாவுடைய பரம ரசிகி, பெங்களூர் நிவாசி. நாங்கள் இளையராஜாவோட நாங்கள் எவ்வளோ வருஷம் சொல்ல முடியாது, அவர் ரசிகராக கற்று தெரிஞ்சுலேயே அவர் ரசிகராக இருக்கோம். இளையராஜா ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு திருவிழா போல் காட்சி அடிக்குது. சென்னை மட்டும் இல்லை, பெங்களூர் எனக்கு எதுவும் செழிப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு பாஷை மொழி ஒரு ஸ்டேட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு இசையமைப்பாளர், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இசை கடவுள். ஏன்னா அவங்க காட் ஆஃப் மியூசிக்னு இருக்காதுல்ல, கடவுளத்தை சொல்லாங்க. இவருக்கு வந்து ஜனங்க வந்து தானா வந்து சேர்ந்த கூட்டம். சரி வந்து பார்த்தாங்க கர்நாடகாவே இங்கே குவிஞ்சிருக்கு. மழை வர வந்துருக்கு. இருந்தாலும் ஜனங்க அப்படி நம்பிருக்கிறாங்க. அந்த மழையில இசை வெள்ளத்தில் நாங்களும் நிறைய நாள் வந்திருக்கோம். இது வந்து தமிழை தாண்டி கர்நாடகாவில் நிறைய பேர் வந்திருக்காங்களா? ஆமாங்க சார், நாங்கள்லாம் பெங்களூரு நிவாசிகள் இருக்கலாம். சரி. கன்னடா நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னாக்கா அவர் இளையராஜாவுடைய அந்த ஒரு இது வந்து அவர் அப்பப்போ அடிக்கடிக்கு சொல்லுவார். அவர் நான் பண்ணல, அது எங்கேயோ கடவுள் பண்ணுற வேலை. அவங்க ஒரு நெஞ்சுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து ஒரு இதுவாக அவங்க ஊறி நிற்குது. அது ஏன் செயல் கிடையாது, கடவுள் பண்ணுறது. சரி, ஒரு கேள்வி கேட்டீங்க, இசையில் வந்து அவர் போட்ட இசையில் எந்த இசைன்னு கேட்டீங்க. ஆமாம், அவர் போட்டது வந்து அந்த 7 ஸ்வரம் தான். அந்த 7 ஸ்வரம் வந்துட்டு அவர் ஸ்டார்டிங்ல எப்போ அவர் அந்த அதுக்கு முன்னாடி அவர் ஆரம்பிச்சாரோ இது வரைக்கும் எல்லாம் நல்லா பண்ணலாம். எப்பயுமே பிடிச்சு போட முடியும். ஆனா போட்டது அந்த 7 ஸ்வரம். நீங்க ஒரு பாட்டு பாட முடியுமா? அவர் பாட்டுல இருந்து ஒரு பாட்டை. ಎಂತ ಸೌಂದರ್ಯನೋಡು ನಮ್ಮ ಕರುನಾಡ ಬೀಡು ಕನ್ನಡ ಮಣ್ಣಿದು ಕನ್ನಡ ಪುಣ್ಯ. இது இளையராஜா பாட்டு. அப்படி இளையராஜா பாட்டு கன்னட பாட்டு எனக்கு ஒரு பிடிச்ச பாட்டு. பாடுங்க. ஆனா மைக்குண்ணா